உங்க பேர் என்ன? காயத்ரி. மதுரையில வந்து மல்லிப்பூ ஃபேமஸ்ன்றாங்கல்ல, ஏன் மல்லிப்பூ ஃபேமஸ்? மற்ற ஊருங்கள்ல இல்லாதது ஏன் மதுரையில மட்டும்? இங்க அதிகமா விளைச்சல் இருக்குதுன்னா அப்படியா? இல்ல மத்த ஊருக்கும் இதுக்கும் வேற எதனா டிஃபரன்ஸ் இருக்குதா? பூ வித்தியாசம் இருக்கும் தானே? மத்த ஊர்லயா? மத்த ஊர்ல இங்க இருக்கு வித்தியாசம் இருக்கு. இது புறம் தோட்டத்துக்கு போய் இது வந்து மல்லி, ஒரு ஊர்ல வந்து கொடமல்லி மாதிரி ரவுண்டா உருண்டையா இருக்கும், இந்த வாட்டிலாம் இருக்கும். இது ஒரிஜினல் மதுரை மல்லி. அதுதான் மதுரை மல்லின்னு சொல்றாங்களே. மதுரை மல்லினாலே ஒரு தனி ஃபேமஸா இருக்குல்ல. இப்ப மத்த ஊர்ல எல்லாம் நாங்க பாக்கும்போது சாப்பாடு, பூவு, கோயில் இதுதான் ஃபேமஸ். சாப்பாடு உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடுல? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நீங்க நான்வெஜ்னா என்ன? நீங்க இங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? வேற என்னென்னலாம் இருக்கும் நான்வெஜ் எல்லாம் தவிர்த்து? நீங்க என்னென்னலாம் சாப்பிட்டீங்க? நீங்க இங்கேயே தானா? மதுரை தானா நீங்க? யானைகள் கிட்ட இடியாப்பக்காரன்னு ஒண்ணு இருக்கும், அங்க பூரா சிக்கன்ல தான். சிக்கன் கொத்து, சிக்கன் தோசை எல்லாமே இடியாப்பக்காரன்னு சொல்லி யானைகள் கிட்ட. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். அப்புறம் காலவாசல்ல வந்து மட்டன்ல எல்லா வெரைட்டியுமே மிரட்டி விட்டுருவாங்க. காலவாசல் அரசியல் கிட்ட நானும் இதுதான் எதிர்பார்க்கிறேன். மிரட்டி விட்டுருவாங்கன்றாங்க. எனக்கு எங்க அது மிரட்டி விடுறாங்கன்னு பாக்குறேன். காலவாசல் போங்க, அவனுக்குள்ள நான்வெஜ் மட்டன் கடை தான். கடை பேர் சரியா தெரியல, சரியா மிரட்டி விட்டுருவாங்க. போனா மெஸ்லாம் என்ன அந்த கடை பெஸ்ட், எல்லாமே மட்டன் தான். சிக்கன்ல எதுவுமே கிடையாது, பூராமே மட்டன். இப்ப கோடார் மெஸ்ஸை விட அது பயங்கரமா இருக்கும். அது பயங்கரமா இருக்கும். எங்க இருக்கு? யானைகள்ல இருக்கா? யானைகள் இல்ல, காலவாசல். காலவாசல் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு போகும். எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா காலவாசல் போக? 20 நிமிஷத்துல போயிடலாம். 20 நிமிஷம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஏன்னா 20 நிமிஷம் பாத்துக்கோங்க. 10 கிலோமீட்டர் இருக்கும். சாப்பாடு செம்மையா இருக்கும். நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தானாக்கா? உங்களுக்கு நீங்க இந்த பூ இது பண்றீங்களா, எத்தனை வருஷமா பண்றீங்க? என் வீட்டுக்காரர் இறந்து 20 வருஷம் ஆச்சு. வீட்டுக்காரர் இருக்கும் போதே நான் வந்தேன். இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து வியாபாரம் பாக்குறாங்க. நான் என் வீட்டுக்காரர் இறந்து போனேன். பசங்களா இருக்காங்களா? பசங்களா இருக்காங்க. 2 பசங்க. வச்சுதான் சாப்பிடுறேன். இதை நம்பி எடுத்தோம், என்னை கைவிடுறாங்க. நம்பினவரை கைவிட மாட்டாங்க. மாதிரி மீனாட்சி அம்மா இருக்காங்க, எப்படி கை விட்டுருவாங்க உங்களை? நம்பினவங்களா கைவிடல. எங்க தொழில எங்களை கைவிடல. நல்லபடியா இருக்காங்க. பசங்களா என்ன பண்றாங்க? பெரிய பையன் வந்து 12வது போறேன், சின்னவே 11வது போறேன். எங்க அளவுக்கு ஓடு குடும்பம். நீங்க தான் பாத்துக்கிறீங்க. வேற வேற என்ன நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு? இங்க ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. ஜிகிர்தண்டா இங்க ஒரு கடை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இதுகிட்ட கீழவாசல் கிட்ட நல்லா. வேற அவனுக்குள்ளே பக்கத்துல இது நம்ம ஒரு பாயாசம்ல தேங்காய் பால். தேங்காய்க்குள்ளே இருக்கு, அங்கேயே இருக்கு தேங்காய் பால். டம்ளர் 20 ரூபாய் என்னமோ, அதுவும் நல்லா இருக்கும். இதை தவிர்த்தீங்கன்னா நேரா போங்க, இதுக்கு தெப்பக்குளம் போங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அனைத்து பொருளும் அங்கேயும் கிடைக்கும். சரி, ஒரு டவுட் கேட்கலாமா? ஏன் நீங்க கட்ட மல்லிப்பூ மட்டும் இந்த கலர் பூ நூல் யூஸ் பண்றீங்க? எங்க எல்லாம் வெள்ளை தான் யூஸ் பண்ணுவோம், நீங்க ஏன் பச்சை யூஸ் பண்றீங்க? நான் எங்க பார்த்து பச்சையா இருக்கு, காலையில இருந்து பார்த்து தான் இருக்கேன். ஏன் டிஃப்ரெண்ட்? அது இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா? இல்லனே, அந்த காலத்துல அதாவது என்ன சொல்லுவாங்க, நாறு வேலை பார்க்கணும்னு நினைச்சு பார்த்தாங்க. இப்ப பூரா சோம்பேறி மக்கள் ஆயிட்டாங்க. அதனால இப்ப எல்லாமே ரெடிமேடா வந்துருச்சு. சரி, இப்ப இந்த இது நார் நீங்க நெய்கிறதா? பச்சை மார்க்கெட்லயே கிடைக்கும். இல்லக்கா, அவன் என்ன கேக்குறானா, இந்த நூல் மட்டும் எங்க ஏரியால எல்லாம் பண்றாங்கன்னா வெள்ளை நூல்ல தான் கட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு மதுரை ஃபுல்லா சுத்தம் போது எல்லாரும் இந்த மல்லிப்பூ வந்து பச்சை கலர்ல தான் கட்டுறாங்க. இந்த நூல் போட்டா இந்த பூல வந்து எடுப்பா இருக்கும் தெரியும். அதனால அதுக்காக கட்டுறீங்க. பாத்தா அழகா இருக்கு. நூல் போட்டோம், இப்ப எப்படி அழகா இருக்கா? ஆமா, நூல் போட்டோம்னா பூவே நல்லாவே இருக்காது. மக்களை நோட் பண்ணுங்க, இதனால தான் மதுரை மல்லி ஃபேமஸ்னு சொல்றாங்க. அக்கா சீக்கிரம் ரிவீல் பண்ணிட்டாங்க. நம்மளும் பச்சையை கட்டுறோம், சென்னையில போய் கட்டுறோம், விக்கிறோம். ஜி, சென்னை கட்டி இப்படி இருக்காதுல்ல. ஆமா ஆமா, இந்த மாதிரி இருக்காது. நீங்க கட்டறதுல ஃபர்ஸ்ட்
இதுல இருந்து சென்னை கட்டுறத சொல்லி இப்ப வந்து ஒரு மிஷின் ஒண்ணு வந்துச்சு, அதுல வச்சிருக்காங்க பூவெல்லாம், அதுவே கட்டி கொடுத்துருது. இருக்கா? ஆமா. இருக்கு வந்துச்சு ஆமா. நீங்க சொல்ல சோம்பேறித்தனத்துக்கு நாங்க வந்து இவ்வளவு தாங்க இருக்கும். ஒரு மிஷின் ஒண்ணு இருக்குது, இந்த பூ அப்படியே கொட்டுருவாங்க, அது ரெண்டு ரெண்டா வச்சு அதுவே கட்டிட்டு கொடுக்கும். என்னன்னு சொல்றீங்க? உண்மையிலே வந்துச்சா? சத்தியமா வந்துச்சு. போன் என்ன மிஷின் வந்தாலும் நாங்க வாங்க மாட்டோம். வாங்கினாலும் வாங்க வச்சிருவாங்க. அதான் உலகம். நாங்க வாங்க மாட்டோம். அப்படி இல்லக்கா, சரி, இந்த என்ன பின்னியை பண்ணாலும் நீங்க கையில கட்டுற மாதிரி வராதுல்ல. வர கஸ்டமர் பூ கேர்பின் இல்லாம வர்றாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வச்சு ஒரு So, அக்கா வந்து கரெக்டான பிசினஸ் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்க வாங்காம போக மாட்டாங்க. நீங்க வச்சிருக்கீங்களாக்கா? அப்ப எல்லாருமே கரெக்டா இருக்கீங்க. இதனால மதுரை மல்லி இந்த வாசனையும் பயங்கரமா இருக்கு. இன்னும் குடுக்கத யாருமே இல்ல, ஃபீல் பண்ணிட்டாரு. ஏன்னா அடுத்த வருஷம் வரும்போது நீங்க போய் இவன் வந்துருங்க. ஐயோ, பொண்ணு பொண்ணு பார்க்கறது பார்க்கதான் வந்தான். ஓடி போயிடுச்சு பொண்ணு. இவன் மதுரை எடுப்பது ஓடி போயிடுச்சு லான பண்றதுக்கு. வந்தவங்கள மீனாட்சி வாழ வச்சுதானே பழக்கம், அதெல்லாம் ஓடிலாம் மீனாட்சி நம்பிதான் இருக்கும். இங்க போறதுக்குள்ள அமைஞ்சிரு, விடுங்க, கரெக்ட் பண்ணிடுங்க, விடுங்க. ஓடி போயிடு. நல்லாதான் இருக்கு இதெல்லாம் கேக்குறதுக்கு. மீனாட்சி குடுக்குறாங்களோ இல்லையா, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு.